ஹே guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேம் ஹோம் early டுடே. ஐ கேம் ஹோம் early டுடே. சீக்கிரம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் early அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஐ கேம் ஹோம் early டுடே. அடுத்தது, வேகமாக நட அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் ஃபாஸ்டர். வாக் ஃபாஸ்டர். அடுத்தது, மெதுவாக ஓட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிரைவ் ஸ்லோலி. டிரைவ் ஸ்லோலி. கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். அடுத்தது, திரும்பி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் பேக். கம் பேக். அடுத்தது, உயரமாக குதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜம்ப் ஹை. ஜம்ப் ஹை. அடுத்தது, பின்னால் நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் பேக். ஸ்டாண்ட் பேக். அடுத்தது, அவ கடுமையாக பேசினா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஸ்போக் ஹார்ஷ்லி. ஹார்ஷ் அப்படின்னா கடுமையாக ஓகேவா? ஸோ அவள் கடுமையாக பேசினாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஸ்போக் ஹார்ஷ்லி. ஸ்போக்னா பேசினாள் அப்படின்னு வரும், past tense. ஓகேவா? ஸோ ஷீ ஸ்போக் ஹார்ஷ்லி. அடுத்தது, உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஹாபி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஹாபி. ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. ஓகேவா? ஃபேவரட்னா ரொம்ப பிடிச்சது. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஹாபி அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மூவி வாஸ் ரியலி குட். அப்படி இல்லைனா த மூவி வாஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். த மூவி வாஸ் ரியலி குட். அப்படி இல்லைனா த மூவி வாஸ் குட். படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மூவி வாஸ் ரியலி குட். அப்படி இல்லைனா த மூவி வாஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இதுக்கு நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். அதாவது இப்போ சப்போஸ் வீட்டில் இப்போது ஒரு செனாரியோ மாதிரி யோசிச்சுக்கலாம். இப்போது ஏதோ ஒரு ஜாம் பாட்டிலோ ஏதோ ஒன்று உங்களால் திறக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டயாவது போய் இதுக்கு திறக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா, இதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். அப்புறம், காலையில் 9 மணிக்கு கடை திறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 9 AM அப்படின்னு சொல்லணும். த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 9 AM. இங்கே ஆட்டு தான் போடணும். சில பேர் இன்னும் ஆனுன்னு எதாவது போட்டுருவாங்க. ஸோ த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 9 AM. அடுத்தது, உங்களுக்கு இன்னும் ஆன் ஆட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான ரூல்ஸ் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அவர் மிகவும் அன்பான மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன். கைண்ட் அப்படின்னா அன்பான அப்படின்னு மீனிங். ஸோ அவர் மிகவும் அன்பான மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன். ஹீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன். ஓகேவா? அடுத்தது, நம்ம மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு we need to buy groceries. we need to buy groceries. க்ரோசரி அப்படின்னா மளிகை சாமான் அப்படின்னு அர்த்தம். இதே க்ரோசரி ஸ்டோர் அப்படின்னா மளிகை கடை அப்படின்னு அர்த்தம். ஸோ we need to buy groceries அப்படின்னா நம்ம மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இந்த வீடியோலேருந்து நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.